நீ இங்கே இருந்திருப்பாய், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானோ. பாருங்க, ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமானது. மார்த்தாளோ தேவனிடத்தில் முகமுகமாய் பேசினார், மரியாளோ பாதத்துக்கு விழுந்தார். மரியாளுக்கு தெரியும் பாதத்தில் இருக்கிற வல்லமை. உங்களுக்கு தெரியுமா? You don't know that the feet, the blessing of the feet of Jesus. இயேசு பாதத்துக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நேருக்கு மேல் முகத்துக்கு முகத்து ஜெபம் பார்க்கிறது வேற, நின்னு ஜெபம் பண்றது வேற, உட்கார்ந்து ஜெபம் பண்றது வேற, தேவன் பாதத்துக்கு போறது வேற. தேவன் சிலுவையில அறையப்படுகிறார். அதற்கு முன்னால கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால ஜெபிக்கிறார். பலன் கொடுக்கிறது, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள பலன் கொடுக்கிறது. வியர்வை ரத்தமாய் மாறினாலும் இயேசுவின் விசுவாசம் உடையவில்லை, இயேசுவின் பலன் ஒரு குறையவில்லை. அந்த சிலுவை ஏற்றுக்கிற வல்லமையும் பலனும் பிதா கொடுத்தார். இங்க இந்த பாதத்துக்கு போனது, இங்க மார்த்தாள் பாதத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அழும்போது இயேசு 33 அவள் அழுகிறதை அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே எப்படி அழுகிறதா? நீ இயேசு கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது நீ கண்ணீர் விதைக்கிற பாரு, உள்ள உடைஞ்சி அழும் போது இயேசு ஆவியில கலங்குவாரா? ஆவியில கலங்க வைக்கணும். அப்பதான் மரித்து போன லாசரஸ் எழுத முடியும். இயேசு ஆவில கலங்கப்படணும், ஆவில உணரப்படணும், ஆவில உணரப்படணும் உன் விசுவாசத்தை, ஆவில உணரப்படணும் உன் ஜெபத்தை, ஆவில உணரப்படணும் உன்னோட தேவைகளை. You should touch Jesus. இயேசுவை நீங்க தொடரணும், இயேசு உள்ளத்தை நீங்க தொடரணும். இயேசு உள்ளம் ஆவினால கலங்கப்படுற அளவுக்கு நீங்க போய் பாதத்தை தொடரணும். உண்மையான அன்பு, பிள்ளைங்க பொய் அன்புதான், கணவன் மனைவி பொய் அன்பு, உறவுகள் பொய் அன்பு, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பொய்யான அன்பு. இந்த வேதத்தில் இருக்கிற இயேசுவின் வார்த்தை தான் உண்மையான அன்பு. நின்று கொண்டிருக்கிற இயேசுதான் உண்மையான அன்பு. அந்த அன்புதான் மாரியாளோட இதயத்தை உணர்ந்தது. இதயத்தை யார் உணர்வார்களானால் உண்மையான அன்புக்குரிய இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான். நான் போன வாரம் சொன்னேன், இங்க இயேசு 38 வசனம். அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்துச்சு. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். சகோதரனாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று. நாத்தடிக்குமே. அப்போ கூட பாரு, மார்த்தாளோட உலக சிந்தை, உலக விசுவாசம். உலகத்துல தான் நாத்தடிக்கும், இயேசுக்கு அப்புறம் கழுவப்படுவோம். உலக வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பாவத்துல தான் நாத்தடிச்சு இருப்போம். ஆனா இயேசுக்கு வந்தா சுத்திகரிச்சு மகமகமையா இருப்போம், கமகமன் இருப்போம், பரிசுத்தமா இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நாத்தம் அடிக்கிறவர்கள் இல்ல, ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். இந்த மார்த்தா சொல்றாங்க நாத்தடிக்கும். உலக சிந்தை ஒன்னும் போடல. அவனு சுவிசேஷம் சொன்னாரு கொஞ்சம் முன்ன. சுவிசேஷம் சொல்லி 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 கூட யாருன்னா எனக்காக தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்களா? யாருன்னா எங்க வீட்டுக்குள்ளே சொம்புக்குதா, எங்க தொங்கி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களா? நீ ஜபிமா, நீ ஜபி. நீ கண்ணீர் விட்டு முழங்கால் மரியாதை போட பாதத்தை தேடுவாயானால் உன்னோட குடும்பத்தில் இருக்கிற சாபம் அடைக்கப்படும். உன்னோட குடும்பத்தில் இருக்க இருள் வெளியே போகும், மந்திர கட்டில் இருந்து போகும். நீ ஜபி. இயேசு உடைக்கப்பட்டது மார்த்தாளோட விசுவாசத்தை கண்டு, மரியாதை விசுவாசத்தை கண்டு. இப்போ இந்த மார்த்தாள் நான் தனிக்கிறேன். இயேசு என்ன சொல்றாரு? அவளை நோக்கி சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பா மார்த்தாளே என்று சொல்லவில்லையா? சொல்லலையா இயேசு உங்களுக்கு? என்ன நம்பினா மகிமையை பார்ப்பீங்க சொல்லலையா இயேசு? வாரம் வாரம் சபையில சொல்றாரு, மாசம் மாசம் வாரம் வாரம் இங்க சொல்றாரு, டிவில சொல்றாரு, எங்க போய் கேட்டாலும் சொல்லினே தான் இருக்கிறாரு. ஆனா நம்மளோ மார்த்தாள் விசுவாசத்தை போல நான் தடிக்குது, இது பாடு, அது அது சாக்கு போக்கு எல்லாம் சொல்றது. விசுவாசிகளே, மகிமை காண்பாய்.
மகிமை காண்பா. You will see the glory of Jesus if you believe Jesus. If you doesn't believe Jesus, you can't see the glory of Jesus. Okay? இப்போ என்ன சொல்றாரு? They took 41. அப்பொழுது மரித்தவர் அப்பொழுது வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போடுங்கள். கல்லை எடுத்து போடுங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசுவோ கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீங்க என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசம் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளிலும் எல்லா கட்டுகளிலும் கட்டப்பட்டிருந்தது. முகமும் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் அப்போ மரியாள் நிமித்தம் அங்க வந்த யூதர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல இணைந்தாங்க. இந்த மெசேஜோட தலைப்பு தேவனோட அன்பு. முடிவு என்ன தெரியுமா? உங்களை நிமித்தம் உன்னை நிமித்தம் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவிடத்துல வரணும். உங்களை நிமித்தம் ஒரு கூட்டம் ஜனம் இயேசுவிடத்துல வரணும். மரியாள் நிமித்தம் ஒரு கூட்டம் ஜனம் இயேசுவிடத்துல வந்துச்சு. ஒரு நிமித்தம் ஒரு பேர் இயேசு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இயேசுவை காமிச்சிருக்கிறீங்க? எவ்வளவு பேர் இயேசு கிட்ட ஜெபிச்சிருக்கீங்க? உங்களுக்காக இல்லை, யாரோ ஒருத்தருக்காக. இயேசு அதை தான் எதிர்பார்க்குது. மாதாவுக்கு சொல்லி பார்த்தாரு. மாதா உலக பிரகாரமா, உலக கூலி சிந்தையா, உலக விசுவாசத்தோடு உலகமாகவே இருக்கிறார். அவருக்கு விசுவாசம் இருக்கு, உலக பிரகாரமான விசுவாசம். ஆனால் மரியாதைக்கோ அதற்கு மேலான விசுவாசம். இயேசு எனக்கு நல்ல பங்கு கொடுத்திருக்கார், என் ஜபத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, என் விசுவாச நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவிடத்தில் வரும். இன்றைக்கு உன் விசுவாசம் ஒரு கூட்ட ஜனங்களை இதற்குள்ள கொண்டு வரணும், இயேசு இடத்துல கொண்டு போகணும். அதுதான் இயேசு சிலுவையில் மரிச்சார் தெரியுமா? இயேசு சிலுவையில் மரிச்சது உனக்காக மாத்திரம் இல்லை, நீ நல்லா இருக்கணும் மாத்திரம் இல்லை, நீ பணக்காரன் ஆயினோன்னு இல்லை, நீ வசதியா வாழணும்னு இயேசு சிலுவையில் மறிக்கல. இயேசு ஒரு ரட்சிப்பம் கொடுக்கல. உனக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறானா? You want to show Jesus to someone else. நீ இயேசுவை யாருக்கு நான் காமிக்கணும்? இயேசு அம்மா நினைக்கிறான். இயேசு அம்மா இதோ உன் பிள்ளை, பக்கத்தில் இருக்கு, இதோ உன் பிள்ளை. அப்போ நீ நிற்கும் போது ஒரு 5 நிமிஷம் காரணமா இயேசுவே கவலைப்படுத்துற மாதிரி என்னை புரியவே முடியாது. என் பசங்க வெளியே போயிடுவேன், வெளியே போயிடுவேன். பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஸ்பிரிட். இயேசு தான் எனக்கு புரியாது, நான் இல்லை, நீ இல்லை. இயேசு பேசும்போது எல்லாம் பார்க்கணும், இயேசுவை உணரணும், இயேசுவை. அப்பதான் அவர் உள்ள கலங்கப்படும். இயேசு நம்மளை ரட்சித்தது பணக்காரமாய் மாத்தாங்க, பரிசுத்தமானாய். நீ பரிசுத்தமானாய் மாற்றினா குடும்பத்தில் ரட்சிப்பு வரும், குடும்பத்தில் ரட்சிப்பு வரும், வட்டாரத்தில் ரட்சிப்பு வரும், தேசத்தில் ரட்சிப்பு வரும். உன்னை இயேசு இதற்காக அழைச்சாரோ அது நிறைவேறும். அவர் இதுக்காக செல்வி தோங்கினாரோ அது நிறைவேறும். இதுதான் இந்த சின்ன காரியத்தில் நம்மளை உணர்த்த வைக்கிறார் இயேசு. செத்துவன் எழுந்துட்டான். உன் ஆசீர்வாதம் பெரிதாக ஆயிடுச்சு. எதுக்கு பெரிதாயிடுச்சு ஆசீர்வாதம்? உன்னை வந்து ஒரு கூட்டம் இயேசுகிட்ட வரணும். நீ மாத்திரம் நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு இயேசுகிட்ட போவாத. செல்ஃபிஷ் சுயநலவாதம் தான். நீ இயேசுவை தெரிஞ்சுக்கிறீங்களா? உன்னை நிமித்தம் உங்கள் குடும்பம் இயேசு அறியணும், உங்கள் வட்டாரம் இயேசு அறியணும்.
அதுதான் இயேசுவோட தாகமே. நான் தாகமா இருக்கிறேன்னு இயேசு சொல்லுது எதுக்கு தெரியுமா? தண்ணிக்காக இல்லை,